இல்லை அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றது தான். என்ன செய்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனநாயக நிலைநாட்டம், வரலாறு திரும்புது. தளபதி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது கரெக்டாக தான் எடுப்பார். அதை விட எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்கும். தாவேக்கா கட்சியில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாமே பெரும்பாலுமா வந்து இளைய வயசுக்காரங்களாக இருக்காங்க இல்லையா? இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தை பொறுத்தளவில் இளைஞர்களுக்கு ஒரு புது ரத்தமாக பார்த்து மக்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக செயல்படுத்தணுன்ற ஒரு நோக்கம். இது ஒரு மாற்று வர வேண்டும் என்று தான் இருந்தது. அந்த மாற்றங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏண்டா காலத்துக்கு ஏற்ற மாதிரி இளைஞர்களும் மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதனால் மாற்றங்களை பார்ப்போம். சிறப்பாக செய்தால் வரவேற்க வேண்டிய விஷயந்தான். இல்லை பிழை திருத்தங்கள் இருந்தாலும் அதை வந்து திருத்திக்கிற பெரியவர்கள் வாக்கு மூலயமா மக்களுடைய கோரிக்கையாக திருத்திக் கொள்வார்கள் என்று நினைக்கிறோம். அதனால் இது வந்து ஒரு புதிய மாற்றங்களை வரவேற்க வேண்டிய விஷயந்தான். இளைய இதாக போட்டால் மட்டும்தான் அடுத்து இதை வந்து கண்டினியூ பண்ண முடியும். இன்னும் இப்போ அடுத்த ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய இதாக போட்டால் மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது உங்களை இளைய மட்டும்தான் சூஸ் பண்ணி போட்டு விட்டுருக்காங்க. இது நல்ல ஆட்சி. இது நல்ல ஒரு கொள்கை. இல்லை அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றது தான். என்ன செய்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னே இருந்தவங்கெல்லாம் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இருந்தாலும் இவங்களை யாராவது வழி நடத்துறது கண்டிப்பாக இருப்பாங்க கூட. என்ன செய்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இளைய வயசு வந்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். யாருமே எதிர்பார்க்காத இது ஒரு பெரிய வெற்றி தான். எல்லாருமே நல்லா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோட எல்லாருக்கும் நல்லதாக நடக்குது. அதனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்களும் வந்து மனு கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. மற்ற முன்னாடி இருந்தவங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு. இப்போ வந்து எளிமையான மக்களும் சீக்கிரமாக போய் அவங்கள பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எங்களோட கருத்துக்கள் வந்து சீக்கிரமாக போய் அவங்ககிட்ட சேருதுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் எங்களுக்கும் நல்லது நடக்கும்ன்றதுக்காக ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்களும் வந்து சீக்கிரமாக நல்லது நடக்கும்னு நாங்கள் வந்திருக்கோம். இளங்கன்று என்றைக்கும் பயம் அறியாது. அதனால் அவங்க எல்லா வேலையும் நல்லா எஃபோர்ட் போட்டு நல்லா செய்வாங்கன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி கூட நாங்கள் ஒரு மனுவுக்கு தான் வந்திருக்கோம். செய்யறேன்னு பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் அவங்களுக்கு, இளைஞர்களுக்கு. கண்டிப்பாக இளைஞர்களாக இருந்தாலும் அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு நல்லா செய்வாங்க. மக்கள் வந்து அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா நல்லா செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. கண்டிப்பாக செய்வாங்க. பரவாயில்ல, அவங்க நல்லா பண்ணுவாங்க. சின்ன வயசுக்காரங்க தான் போடணும். அதனால் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஆட்சி வந்தது எங்களுக்கு கொஞ்சம் லேடிஸ்க்கு ரொம்ப பாதுகாப்பு. ஜனநாயக நிலைநாட்டம், மக்களுக்கான தேவையான சலுகைகளை மொத்தமாக சென்றோம். அது எந்த மாற்று கருத்து இல்லை. இளைஞர்கள் வரக்கூடிய இந்த அமைச்சரவை மிக சிறப்பாக இருக்குன்னு விஜய் அவர்கள் நம்புகிறார்கள். மக்களும் அதை நம்புகிறோம். காலப்போக்கில் நம்ம பார்ப்போம் எப்படி நடக்குது என்று. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1967, 77 அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போவும் அமைச்சரவை இருந்துச்சு. அப்போ இருந்த அமைச்சர்களும் யங்ஸ்டர்ஸ் தான். இப்போ இருக்க செங்கோட்டையன் அண்ணன் ஆகட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்போவும் யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க, அப்போவும் அமைச்சர்களாக இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போவும் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் கையில் வந்துட்டு வரலாறு திரும்புது. எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு வரலாறு திரும்பி அமையும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். பிகாஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பாருங்களேன் ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அறநிலைத்துறையாக இருக்கட்டும், நம்ம மதுவிலக்கு துறையாக இருக்கட்டும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எல்லா இதுவுமே தாண்டி பார்த்திங்க அப்படின்னா செங்கோட்டையன்லாம் தவிர எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்துட்டு இப்போ இருக்கிற ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் பண்ணணும், மக்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்குது. காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்ககிட்ட இல்லை. டு பி ஹானஸ்ட், நம்ம இருக்கிற இடத்த சரி பண்ணணுங்கிறதா இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இப்போ இருக்கிற அமைச்சர்கள் இந்த இளைஞர்கள் இருக்கிற அமைச்சரவை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பெஸ்ட்டான சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு மக்களாகிய நாங்கள் நம்புகிறோம். மேம், இதை பற்றி பேசணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காலத்தில் எல்லாருமே வந்து ரொம்ப வயசானவங்களா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு பொலிட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் வரணும்னா வந்து படிப்பறிவுன்றதை விட அனுபவ அறிவு தான் பெருசுன்ற மாதிரி இருந்த அரசியல் காலம் தான் இதுக்கு முன்னாடி ரொம்ப முந்தைய வருஷங்களில் இருந்த ஆட்சிகள் எல்லாமே இருந்தது. அவங்க அந்த அளவுக்கு அந்த மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் என்ன எஜுகேஷன் படிச்சிருக்காங்க அப்படின்னா பெரிய லெவல் எஜுகேஷன் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. ஆனால் வந்து அனுபவ அறிவு இருந்தது, அவ்வளோதான். ஆனால் இந்த தடவை வந்து நம்ம தாவேக்காட்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து நல்லா படித்த இளைஞர்களாக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு 28 வயசு 29 வயசு பர்சன்ஸு எம்எல்ஏவா மினிஸ்டர்ஸாக இந்த மாதிரி வந்து இந்த தடவை இருக்காங்க நம்மளோட ஆட்சியில். ஸோ படித்தவங்க கையில் இளைஞர்கள் கையில் ஒரு நாட்டினுடைய ஆட்சி வந்து வந்ததுன்னா எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த ஆட்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேடம். ஸோ
அனுபவத்தை விட படிப்பும் அனுபவம் சேரும்போது, ஏன்னா அதில் அனுபவமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தால் செங்கோட்டையன் சார்லாம் நல்ல ஒரு அனுபவ அறிவு நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அவர் வந்து இதில் ஒரு வருவாய்த்துறையில் ஒரு மினிஸ்டராக இருக்கார். ஸோ அனுபவமும் அறிவும் சேர்ந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே சேரும்போது ஆட்சி சிறப்பாகவே இருக்கும்னு நம்புகிறோம் மேம். இது வந்து வருங்காலத்தில் இது வந்து ரொம்ப முக்கியமான காரியம். ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பாராத காரியத்தில் அவர் இந்த தருணமாக மக்களுக்கு வந்திருக்கிறாரு. ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்னும் அமைச்சர்கள்லாம் வந்து இன்னும் அவருக்கு கோப்பு கொடுத்தாங்கன்னா இன்னும் அவர் நல்லது செய்ய இப்போ தான் நட்டு இருக்கிறாரு. நல்லபடியாக நடக்கும். எங்கள் தளபதியை பொறுத்தவரை முதல் பட்டமே அவருக்கு இளைய தளபதின்னு தான் பேர். ஸோ அந்த வயசுலேருந்து அவர் நிறைய விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் ஃபீல்டில் வந்தார். அதே மாதிரி தான் இன்றைக்கி இளைய தலைமுறைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. இளைய தலைமுறைகள் மட்டும் இல்லை, படித்தவங்க, கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க, கஷ்டங்கள் என்னென்னு தெரிஞ்சவங்க, இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இன்றைக்கி ஒரு அமைச்சர்களாக உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வறுமை, எளிமை எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ எல்லா மக்களையும் தமிழ்நாட்டில் அறிஞ்சு புரிஞ்சு நடந்துப்பாங்க. நல்ல அமைச்சரவை, நல்ல அமைச்சர்கள், நல்ல அரசாங்கம் அமைஞ்சதுக்கு கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது நடக்கும், நல்லதே கிடைக்கும். இது நாங்கள் ஒரு புது மாற்றமாக பார்க்குறோம் தமிழ்நாட்டு அரசியலில். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஏஜ்டு பர்சன்ஸோ மந்திரிங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களால் வந்து சகஜமாக போயிட்டு யாரையும் நேரில் பார்க்க முடியாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த நம்ம தளபதி ஆட்சியில் எல்லா அமைச்சரையுமே நாங்கள் சகஜமாக போய் பார்க்க முடியுது, பழக முடியுது, எங்களோட குறையை சொல்ல முடியுது. அதேமாதிரி ஊழலற்ற ஆட்சியை இந்த வருங்கால இளைஞர்கள் இப்போ உள்ள அமைச்சர்கள் நிலைநாட்டுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே தளபதி இந்த தாவேக கட்சி இருக்கிற வரைக்கும் வாழ்நாள் முழுக்கும் நாங்கள் தளபதி ஆட்சியை நடக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அவருக்கு எங்கள் ஜனநாயக கடமையை கடைசி வரைக்கும் நாங்கள் ஆற்றுவோன்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் இளைஞர்களாக இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பாங்கன்னு நாங்கள் மனதார நம்புகிறோம். அதுவே தான் எங்கள் தளபதியோட முழு நோக்கமும். அதனால் இனி வரும் காலகட்டங்களில் இந்த ஆட்சி சிறப்பாகவும் மக்களுக்கு நல்லதாகவும் மக்கள் எளிமையாக வந்து இங்கே எல்லா பயனும் அடையிற மாதிரி இந்த ஆட்சி நடக்கும்ன்ற நாங்கள் நம்புகிறோம். தளபதி வாழ்க. நீங்கள் முன்னாள் ஜனாதிபதி பார்த்துருப்பீங்க, அப்துல் கலாம் ஐயா சொன்னார் வருங்கால இந்தியா இளைஞர்கள்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான தமிழ்நாட்டை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தளபதி இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து அமைச்சர்களாக ஆக்கியிருக்காரு. அந்த பணி இன்னும் மென்மேலும் வளரும். தமிழ்நாடு நல்ல முறையில் சீராக முதன்மை மாநிலமாக, இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக சொல்கிற அளவுக்கு தளபதி உருவாக்குற நம்பிக்கையில் எங்களுக்கும் இருக்குது, இன்றைக்கி இருக்கிற பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர்களுக்கும் இருக்குது. அவங்க பின்னாடி எங்களை மாதிரி இருக்கிற எத்தனையோ நகர ஒன்றிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இது வந்து நல்லாட்சியை கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அதாவது தளபதி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது கரெக்டாக தான் எடுப்பார். ஏன்னா எல்லாமே படித்தவங்க. அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், எங்கள் அமைச்சரவையில் எங்கள் ஆளுங்க யார் தவறு செய்தாலும் அவங்களை உடனடியாக நீக்கப்படுன்ட்டார். அவர் எவ்வளோ சுத்தமாக இருக்காரோ அது மாதிரி அவர் நியமித்த அமைச்சர்களும் சுத்தமாக தான் இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியெல்லாம் எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக அவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இன்னும் அவங்க பணியவே ஆரம்பிக்கல. இப்போ தானே உட்காந்துருக்காங்க. அது எதனா ஒரு ஸ்டெபிலைஸ் ஆக வேண்டிய ஒரு காலமே ஒரு 3 மாதம் இருந்தால் தான் ஒரு எங்கே என்ன நடக்குது, எப்படி நடக்குது ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சூழ்நிலையை அறிகிறதுக்கே ஒரு சிங்கிள் இது கிடையாது. ஏன்டா ஏறக்குறைய மக்களுடைய ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதில் அறியறதுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்க்குறதுக்கே ஏறத்தாழ ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 மாதங்களாக கட்டாயம் ஆகும். அனுபவங்கள் தான். அந்த அனுபவத்தில் வந்து வரக்கூடிய ட்ராபேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க லேர்னிங் பண்ணிக்குவாங்க. லேர்ன் பண்ணுறதை காட்டிலும் அதில் இருக்கக்கூடிய இடையூறுகள் என்ன அப்படிங்கிறது தெளிவு பண்ணி அடுத்த தடவை சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இது வந்து கிடைச்சது ஒரு பிளாட்ஃபார்ம் தான். பணியெல்லாம் தரமாக இருக்கும். பழைய ஆட்கள் இல்லாமல் புது ஆட்கள் வந்திருக்காங்கன்னா இது மீண்டும் அவங்க வந்து அவங்கள விமர்சனப்படுத்துறதுக்கோசம் நல்லபடியாக செய்வாங்க. இளைஞர்கள் போட்டது ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மைகள் தான். கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா புதுசாக வந்திருக்கிறாங்க. அவங்க பழைய ஆட்களாக இருந்தால் வந்து ஒரு அரசியல் பண்ணுவாங்க. இது வந்து புதுசாக ஆள் போட்டிருக்கு, இளைஞர்கள் போட்டதுனால அவங்க வந்து பப்ளிசிட்டி ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் வந்து நல்ல முறையில் செய்வாங்க. நான் அடுத்து மீண்டும் வளர்கிறதுக்கு என்ன வருதோ அதை தேடிக்குவாங்க. கண்டிப்பாக சிறப்பாக செய்வாங்கன்னு தான் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எது ஒன்றுமே. நம்ம இப்போவே எதுவுமே சொல்லிட முடியாது. ஏன்னா இன்னும் அவங்க ஒர்க்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இப்போவே நம்ம கருத்து கணிப்பு சொல்லிட முடியாது இல்லையா? சிறப்பாக செய்வாங்க கண்டிப்பாக. அதனால தானே அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லாவே பண்ணுறாங்க, செய்வாங்க. லேர்னிங் இஸ் எ ஸ்லோ ப்ராசஸ், ஆனால் நல்லா செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்.
செய்வாங்க, நம்பி பார்க்கும். சீரும் சிறப்புமாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நடக்க போகுது. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக அமைச்சர்கள் எல்லாமே செய்வாங்க. நாங்கள் அதுக்காக தான் சார் செலக்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக செய்வாங்க. இனிமே தான் தெரியும். இப்போ தானே உட்காந்துருக்குறாங்க, இனிமே தான் தெரியும். சிறப்பாக செய்வாங்கன்னா பொறுப்பை கொடுத்துருக்கோம். முந்தெல்லாம் வந்துட்டு அதான் சொன்னேனே, இப்போ யங்ஸ்டர்ஸ்னால் இப்போ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ ஒரு 60 வயசு 65 வயசு இருந்தால் தான் மினிஸ்டராக இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி 35 வயசுலேயே மினிஸ்டராக இருக்க முடியும்னு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்னா அது அவங்க எவ்வளோ வேகமாக, இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த இடம் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஒரு இடத்துல நார்மலாக உட்காருவீங்களா? இல்லை அந்த மாதிரி தான். நான் அந்த மாதிரி இருந்தாலும் வரமாட்டோம். ஸோ அதனால் எல்லோரும் வேகமாக தான் வேலை செய்வாங்கன்னு நம்புகிறோம். மேம் இப்போ தான் ஒவ்வொரு மினிஸ்டர்களுக்கும் என்னென்ன இலாக்கான்றதை ஒதுக்கியிருக்காங்க. இனி அப்கமிங் டேஸில் அவங்கவுங்களோட வேலையை சிறப்பாகவே பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டாக என்ன, அதில் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை கேட்டிருக்காங்க. விஜய் சார் வந்து எல்லா மினிஸ்டர்ஸ்ட்டையும் கேட்டிருக்காங்களாமா. ஸோ இனி அதற்கான ரிப்போர்ட்டெல்லாம் ரெடி பண்ணி அந்த மினிஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு என்னோட வேலை என்ன, நான் என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு அவங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற அனலைசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்யும் போது பெஸ்ட்டாகவே ரிசல்ட் இருக்கும் நம்புறோம். நிச்சயமாக எப்படி எதிர்பாராமல் ஒன்று நடந்ததோ அதை விட எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்கும். அவருடைய வேலைகளும் சரி, அவர் செயல்களும் சரி, எல்லாத்துக்கும் நல்லபடியாக நடக்கும். ஒவ்வொருத்துறை சார்ந்த அமைச்சர்களை பார்த்துட்டு வந்தோம். அவங்களுக்கான டைம் இன்றைக்கி மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் வந்து அவங்களோட பணிகளை தொடங்குவாங்க. பணிகளை தொடங்க தாவேக்கா எவ்வளோ ஸ்ட்ராங்காக சில விஷயங்களை செய்யும், மக்களுக்கு எவ்வளோ நன்மைகள் அது கிடைக்குங்கிறது கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாங்க. தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு உண்டானது மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு நன்மை பெற முடியுமோ அந்த அளவுக்கு மக்களுக்காக உழைப்பாங்கன்னு உண்மையிலே நம்பிக்கை இருக்குது எங்களுக்காக. இதில் லஞ்சம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிக்கை விட்டுருப்பார், இந்த மாதிரி லஞ்சம் வாங்கினா அது யாருன்னு சொன்னீங்கன்னா கொடுத்தா 1 லட்ச ரூபா பரிசு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இன்றைக்கி அரசு அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க. அவங்களும் இப்போ நேர்மையாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தூய்மையான ஆட்சி நடக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். அருமையாக இருக்குது. இந்த 10 நாள்லேயே தெரியுது. நாட்டில் போதையை முதல்ல ஒழிச்சிட்டாரு. சட்ட ஒழுங்கு சீராக இருக்குது. ரொம்ப எளிமையான முதலமைச்சராக இருக்கார். இது மாதிரி ஒரு முதலமைச்சரை நான் இங்கே 45 வருஷமாக ஜூஸ் கடை வச்சு வியாபாரம் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு முதலமைச்சரை நான் பார்த்ததே இல்லையா வாழ்நாளில்.